அண்ணாமலை ஒரு மண்குதிரை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், அண்ணாமலை லேகியம் விற்பவர் போல் பேசிக் கொண்டிருப்பதாக RB உதயகுமாரும் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள அண்ணாமலை, செல்லா காசுகளுக்கு தம்மால் பதிலளிக்க முடியாது என விமர்சனம் செய்துள்ளார். மண்குதிரைக்கு வீணான ஆசைகள், அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அதான் மண்குதிரையை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான். அது ஒரு மாயை கிரியேட் பண்ணோம். பாரு எவ்வளோ பேர் நாங்கள் பிடிச்சோன்னு, எவ்வளோ பேர் பிடிச்சோன்னா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் ரவிக்கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு. இப்போ கவர்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 17 பேர் வச்சு. இது தமிழ்நாட்டு வரலாற்றில் சரித்திரத்தில் 15 XMP ஒரு MLA 15 XMLA ஒரு XMP ஒரே நாளில் சேர்ந்து பார்த்துருக்கீங்களானே? கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க. நாங்கள் எதுக்கு போய் கதவை தட்டணும்? யார் கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை இதை நீங்கள் சொன்ன உடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகியம் விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இது செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியலை. சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்கே இருந்த, எங்கே வந்த, எங்கே போன? உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீ தான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுகிற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமாக பேசு. நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடிடணும். நீலாம் நாங்கள்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம். எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமலை அவன் பேசுகிறது பாருங்கள், சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, செத்தாக என்னை பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுகிறாங்க அந்த ஆள். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை, அதுக்குள்ளே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கையாக அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது. இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது. என்ன சொல்றது கேளுங்க, என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது, அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல, அண்ணாமலை சாதாரண ஆளு, என்ன வேணாலும். செல்லா காசுகளா இருக்கிற ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திரும்ப நம்மளை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வலையில நான் விரும்பல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.